ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். கோலோக் எக்ஸ்பிரஸில் விளக்க காட்சியில் பகவத்கீதையில் சுருக்க வடிவம். இதில் நம்ம கம்ப்ளீட் ஹெல்த் அண்ட் கம்ப்ளீட் ஹாப்பினஸ், முழுமையான ஆரோக்கியம் முழுமையான சந்தோஷம்னா என்னது, இந்த மாடல் பற்றி உங்கள்கிட்ட ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ முழுமையான சந்தோஷம்னா என்னது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டுனா சந்தோஷம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலைன்னா துக்கமாக இருக்கிறது, இதுதான் சந்தோஷமா கிடையாது. முழுமையான சந்தோஷம்னா எப்பவும் ஆனந்தமா இருக்கிறது, எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது தான் முழுமையான சந்தோஷம். இந்த முழுமையான சந்தோஷத்துக்கு முழுமையான ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கம்ப்ளீட் ஹெல்த்துக்கு 5 காம்போனன்ட் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல உங்ககிட்ட பேசியிருக்கேன் ஓவர்வியூல. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இந்த எபிசோடோட கண்டினியூட்டி என்னதுன்னு. ஸோ கம்ப்ளீட் ஹெல்த்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 காம்போனன்ட் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், ஃபேமிலி ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் ஹெல்த். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னா ஆன்மீக ஆரோக்கியம். ஸோ இன்னைக்கு ஒரு எபிசோடு மூலமுமா உங்ககிட்ட ஒரு ஆரோக்கியத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஹெல்த்தில் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல்னு வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்னு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. ஸ்பிரிட்க்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சோல், ஆத்மா, ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஜீவாத்மா பற்றி ஞானத்தை எந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எந்த இடத்துலையும் நம்மளுக்கு இதை பற்றி பேசுறது கிடையாது. இந்த ஞானத்தையும் நம்ம யாருக்கும் கொடுத்தது கிடையாது. அதனால நம்ம யாருக்குமே இந்த விஷயத்தை பற்றியே தெரியாது. ஆனா இந்த ஜீவாத்மா பத்தி என்னதுன்னு, நம்ம ஆத்மா பத்தி என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞானம் இதுதான். இந்த ஆத்மான்னு யார் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தான் ஆத்மா. இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஆத்மா, ஜீவாத்மா. நம்ம எல்லாரும் இந்த சரீரத்தை போட்டுன்னு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு இந்த ஞானம் இல்லாதனால இந்த சரீரம் தான் நம்ம நினைச்சிட்டு இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரோம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தில் இந்த ஞானத்தை தான் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்க கோலோக் எக்ஸ்பிரஸ் மூலமாக. ஸோ இந்த ஆத்மா தான் இந்த சரீரத்தை போட்டுருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பேசுகிறோமோ நல்லா கவனிச்சு பாருங்க. இது என்னோட கண்ணு, இது என்னோட தலை, இது என்னோட கை, இது எனக்கு தலைவலிக்கிறது, இல்லை எனக்கு இன்னைக்கு வாக்கிங் போகிறதுக்கு மூட் இல்லை, எனக்கு இன்னைக்கு படிக்க மூட் இல்லை, இப்படின்னு நம்ம பேசுறச்சு எனக்கு எனக்கு எனக்குன்னு இந்த வார்த்தைய தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த எனக்குன்னு யாரு? இதுதான் ஆத்மா. இதுதான் இந்த ஆத்மா. நீங்களும் அதே தான், நானும் அதே தான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பேசுறது ஆத்மா தான். நம்ம எல்லாரும் ஒரு ஜீவாத்மா. இந்த சரீரத்தை நம்ம எல்லாரும் போட்டுன்னு இருக்கோம். எப்படி நம்ம துணியை போட்டுன்னு இருக்கோமோ இந்த சரீரத்தை மறைச்சுக்கிறதுக்காக, அதே மாதிரி இந்த ஆத்மா இந்த சரீரத்தை போட்டுருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு கார் வாங்குறோம், அந்த காருக்குள்ள நம்ம உட்காந்துக்கிறோம். உட்காந்து அந்த காரை எல்லா இடமும் ஓட்டிட்டு போறோம். எங்க வேணுமோ அங்க ஓட்டிட்டு போறோம், எங்க வேணுமோ அங்க பார்க் பண்றோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி அந்த காரை கொண்டு நம்ம வீட்டுல பார்க் பண்றோம். அப்புறம் அந்த காருக்குள்ளேருந்து நம்ம என்ன பண்றோம், வெளியில வந்துடுறோம். அதே தான் இந்த சரீரமும் என்ன பண்றதுன்னா, ஆத்மா இந்த சரீரத்தை போட்டுருக்கு. அப்போ இந்த ஆத்மாவும் பிறக்கிறது. இந்த ஆத்மா பிறக்கச்சு ஒரு சரீரத்தை போட்டுக்கிறது. அந்த சரீரம் வளர வளர அந்த சரீரத்தோட தேவையான விஷயங்கள், இந்த சரீர சம்பந்தப்பட்ட தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணுறதுக்காக நிறைய காரியத்தை எல்லாம் செய்யறது, நிறைய விஷயத்தெல்லாம் பண்றது. இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக பண்றது? சந்தோஷத்துக்காக, அமைதிக்காக, நிம்மதிக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் செய்யறது இல்லையா? ஆனா இந்த சரீரத்தோட ஓனர் இருக்கார் பாருங்க, அவர் தான் ஆத்மா. அந்த ஆத்மாவோட விஷயத்தையே மறந்து போயிடுது. அந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும்னு அந்த விஷயத்தையே மறந்து போய் ஆயிடுது. பகவத்கீதையிலேயே ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆச்சாரியர்கள் மூலமா பகவத்கீதையில சொல்லியிருக்கா, ஆத்மாதான் பரமாத்மாவோட அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா இந்த வார்த்தைய நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா கோலோக் எக்ஸ்பிரஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விசாலமான சமுத்திரம் இருக்கு, அனந்த சமுத்திரம், ஒரு ஞான சமுத்திரம்.
அந்த சமுத்திரம் தான் பகவான் பரமாத்மா. அந்த சமுத்திரத்திலேருந்து ஒரு சில சொட்டுகள்லாம் வந்து தெளிச்சுண்டு வெளியில வந்துடுது. அந்த விசாலமான சமுத்திரத்திலேருந்து சில சொட்டுகள்லாம் தெளிச்சுண்டு வெளியில வருது. அந்த தெளிச்சுண்டு வர சில சொட்டுகள்லாம் நம்பலாம், அதுதான் ஆத்மா. இந்த சொட்டுகள்லாம் என்ன நினைக்கிறதுனா, இந்த சமுத்திரத்திலேருந்து தெளிச்சுண்டு வந்த இந்த சொட்டுகள் என்ன நினைக்கிறதுனா, நம்ம சமுத்திரத்திலேருந்து தனியா வந்துட்டோம், இனிமே நம்ம தனியா இருந்து கூட சமுத்திரத்திலேருந்து தனியா இருந்து கூட சந்தோஷமா இருக்கலாம், எல்லா தேவையான விஷயங்களை நம்மளோட டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது வாழறது. ஸோ என்ன ஆகுதுன்னா, அதனால இந்த ஆத்மா வந்து விதவிதமான சரீரத்தை எடுத்துக்கிறது, விதவிதமான ரூபத்தை எடுத்துக்கிறது. இதுக்கு வந்து விதவிதமான பேர் இருக்கு, விதவிதமான கலர் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ரூபத்தில், ஒரு பெண் ரூபத்தில், ஒரு யானை ரூபத்தில், ஒரு பூனை ரூபத்தில், ஒரு பறவை ரூபத்தில், அநேக ரூபத்தில் இந்த சம்சாரத்தில் யாரெல்லாம் பார்க்குறோமோ எல்லாமே ஆத்மா தான், எல்லாமே ஜீவாத்மா தான். அது எல்லாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறது, சந்தோஷத்தை தேடி தனியாக தன்னோட காரியங்களை தன்னோட கடமைகளை எல்லாம் செஞ்சுட்டே வருது. ஆனால் வந்து இந்த டிசைர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருக்கச்சே அது வந்து எல்லாத்தையும் பண்ணுறதே தவிர அதுக்கு வந்து சந்தோஷம் வந்து கிடைக்கிறதே இல்லை. இந்த சரீரத்துக்கு தேவையானது வேணா அது செஞ்சிருதே தவிர, ஆனால் அதனோட ஆத்மாக்கு சந்தோஷமும் திருப்தியும் அமைதியும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அது பகவானையே மறந்துட்டு அது இந்த சம்சார ரூபி மாயையில சிக்கிண்டு சுத்தின்னு இருக்குது. இந்த சம்சாரமே என்னது, பகவானோட படைத்த மாயை, பகவானோடது தான். இது வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. பகவான் தான் இந்த சம்சாரத்துல இருக்கிற மாயையே படைச்சிருக்கார். ஸோ இந்த ஜீவாத்மா என்ன பண்றது, இந்த சம்சாரத்துல சுத்திண்டு இந்த சமுத்திரத்திலேருந்து வந்த சொட்டுகள் இருக்கு பார்த்தீங்களா ஜீவாத்மா ரூபத்துல, அது வந்து இந்த சம்சாரத்துல சுத்திண்டு எல்லா விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய காரியங்களை செஞ்சுட்டே வருது. ஆனால் பகவானோட மாயையில சிக்கிண்டு தன்னோட சுயமான ரூபத்தையே மறந்துட்டு அது வாழ ஆரம்பிச்சிடுது. அது எல்லாத்தையும் பண்றதே தவிர அதுக்கு சந்தோஷமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அதனோட மூல ஸ்வரூபமே என்னது, சமுத்திரம் தான். ஏன்னா அது சமுத்திரத்துலேருந்து தானே வந்திருக்கு. ஸோ எப்போ மட்டுக்கும் இந்த ஆத்மா பரமாத்மா கிட்ட போய் சேராதோ அதுக்கு சந்தோஷம் இந்த சம்சாரத்துல கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் நடக்கிறது. இதுதான் நம்ம எல்லாரோடையும் நடந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை பண்றோம், நிறைய விஷயங்களை செய்யறோம். ஆனா நம்ம தேவையான டிசைர்ஸை ஃபுல்ஃபில் பண்றோமே தவிர அந்த அமைதி, சந்தோஷம், நிம்மதின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த வாழ்க்கையில கிடைக்கிறது இல்லை. அதை அனுபவிக்கிறதே இல்லை நம்ம யாருமே. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆத்மா எப்போ பரமாத்மாவோட சேர்றதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்றதோ அப்பதான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ், கம்ப்ளீட் ஹாப்பினஸே அது அப்பதான் அனுபவிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் இருக்கு. அந்த மீனை வந்து மீனோட உண்மையான வாழ்க்கை வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில தான் இருக்கு. அந்த மீனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன்னா அது என்ன ஆகும், உடனே செத்து போயிடும். இப்போ அந்த மீனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டு அதுக்கு எல்லா தேவையான பொருள்களையும் கொடுத்து எல்லா சௌரியத்தையும் கொடுத்துட்டு இருக்க சொன்னா இருக்குமா? அதால வாழவே முடியாது ஒரு நிமிஷம் கூட. உடனே அது பிராணத்தை விட்டுடும். அதே தான் இந்த ஆத்மாவும். இந்த ஆத்மாவும் பரமாத்மாவை பிரிஞ்சு இருந்ததுன்னா எல்லாத்தையும் பண்ணுமே தவிர அதுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கவே கிடைக்காது. நம்மளும் அதே மாதிரி தான். ஸோ நம்மளும் அந்த பரமாத்மாவை மறந்துட்டு இந்த சம்சாரத்துல தனியா வந்து வாழறதுனால நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், எல்லாமே நம்மளால பண்ண முடியும்னு. ஆனா முடியாது. அந்த பரம ஆனந்தத்தை நம்மளால அனுபவிக்க முடியல. அதுதான் காரணம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய சாஸ்திரங்கள்லயே ஒரு கதை உண்டு. இந்த சாஸ்திரங்கள்லயே சொல்லியிருக்கா, இந்த மாதிரி ஒரு மரத்துல வந்து 2 பறவை இருக்கான். ரொம்ப அழகான 2 பறவை இருக்கு. ஒரு பறவை வந்து ஆத்மா, இன்னொரு பறவை வந்து ஜீவாத்மா, பரமாத்மா. அந்த பறவை இருக்கு பார்த்தீங்களா, ஆத்மா ரூபி பறவை வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கான். இதை வந்து பரமாத்மா ரூபி பறவை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கு. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கு இந்த ஆத்மா ரூபி பறவை, அந்த பரமாத்மா ரூபி பறவை இந்த பறவையை பார்த்துட்டே இருக்கான். ஸோ இது மரம் எது பார்த்தீங்கன்னா, இந்த மரம் தான் நம்மளோட சரீரம். இந்த சரீரத்தை தான் மரம்னு சொல்லியிருக்கான்.
அந்த பறவை இருக்கு பத்தியில, ஆத்மா ரூபி பறவை, அதுதான் நம்ம எல்லாரும். நம்ம கூடயே யார் இருக்கா? பரமாத்மா இருக்கா. ஆனா பரமாத்மாவை நம்ம கவனிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பழங்களை சாப்பிட்டு இருக்கோம். இந்த சம்சார ரூபி விஷயங்களை, சம்சாரத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அனுபவிச்சுட்டே இருக்கும். எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் போகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பரமாத்மா பக்கத்திலேயே இருந்து நம்மள 24/7 நம்மள சாட்சியா பார்த்துட்டு இருக்கோமே, பார்த்துட்டு இருக்காரே, அவரை நம்ம கவனிக்கிறதே இல்லை. அதுதான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூடயே இருக்கிற பரமாத்மாக்கு நம்ம என்ன சொல்றோம்? டைம் இல்லை என்கிட்ட, பக்தி பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பகவானை நினைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் யார் இந்த ஞானத்தை புரிஞ்சுன்றாளோ, யார் இதை புரிஞ்சுன்றாளோ, அவள் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அவளோடது நல்லா க்ரோ ஆயிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டு ஆத்மாவும் பரமாத்மாவும் நம்ம கூடயே தான் இருக்கார். நம்ம தான் ஆத்மா, பரமாத்மா நம்ம கூடயே தான் இருக்கார். அதனால நம்மளோட முக்கியமான சமயம் ஃபர்ஸ்ட் பரமாத்மாவுக்கு தான் கொடுக்கணுமே தவிர மிச்சதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னு எப்போ இந்த விஷயத்த புரிஞ்சுடுறோமோ, நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி பார்த்தீங்கன்னா, இதுக்கு 4 விதமான விஷயத்த சொல்லியிருக்கா. சத்சங்கம், சாதனை, சேவா, சதாச்சாரம், ஒழுக்கம். சதாச்சாரம்னா ஒழுக்கத்தை சொல்லியிருக்கா. இந்த சத்சங்கம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கம்பெனி, ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்பெனி, ஒரு ஆச்சாரியர், ஒரு குருவை நோக்கி இருக்கிறது, அவரோட உட்காந்து பகவானுடைய கதைகளை கேட்கறது, பகவத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் சத்சங்கம். இது மாதிரி விஷயத்த டெய்லி நம்ம 1 மணி நேரமாவது டைமை இந்த மாதிரி விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ யூடியூப், நிறைய டிவி, ஸ்மார்ட் டிவிஸ் நிறைய வந்ததுனால நம்ம ஆச்சாரியர் குருவை நோக்கி போக கூட வேண்டாம். வீட்டிலேயே உட்காண்டா ஒரு டிவியை ஆன் பண்ணா கூட டெய்லி நம்மளுக்கு சத்சங்கம் கிடைக்கிறது. எவ்வளோ நல்ல பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய குருக்கள்லாம் டிவியில உபன்யாசம், காலக்ஷேமம்லாம் பண்றாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், கேட்கலாம். டெய்லி 1 மணி நேரம் அதுக்கு டைம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சத்சங்கத்தை நம்ம லைஃப்ல, டே டு டே லைஃப்ல கண்டிப்பா ஆட் பண்ணணும். 2வது சாதனை. சாதனை பார்த்தீங்கன்னா, பெருமாளோட நாமத்தை சொல்றது, டெய்லி நாமத்தை சாண்ட் ஜபம் பண்றது. உங்களுக்கு எந்த பெருமாளோட பேர், எந்த கடவுளோட பேர் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்க பண்ணலாம். அது தவிர வீட்டுல எந்த ஒரு பதார்த்தத்தை பண்ணாலும், எந்த ஒரு வஸ்துவை பண்ணாலும், எந்த ஒரு சாப்பிடுற வஸ்துவை நம்ம பண்ணாலும், சமைச்சாலும், அது எல்லாத்தையும் பகவான் கிட்ட வச்சு அவருக்கு நன்றி செலுத்திட்டு, அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, அப்புறம் தான் பிரசாத ரூபமா அதை நம்ம கிரகிச்சுக்கணும், அதை எடுத்துக்கணுமே தவிர இந்த மாதிரி எடுத்துட்டாதான் நம்மளோட புத்தியும் மனசும் திவ்யமா இருக்கும், நம்ம பகவானோட கனெக்டடா இருப்போம். இதெல்லாம் ஒரு வழி சொல்லியிருக்கார் பகவான் நம்மளுக்கு. எப்படி நீ என்கிட்ட நெருங்கி இருக்கலாம், என்னை எப்படி நினைச்சுட்டே வாழலாம், அதுக்குன்னு ரொம்ப ஈஸியான வழியை சொல்லியிருக்கார். இதெல்லாம் கிரந்தம் புராணங்கள்லயே சொல்லியிருக்காதுதான். இது கோலோக் எக்ஸ்பிரஸ்ல இன்னும் ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அது சின்னவா பார்த்தா சரி, சின்ன பெரியவா கேட்டா சரி, யார் கேட்டாலும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. அதுதான் உங்க எல்லார்கிட்டையும் நான் இங்க தமிழ் பாஷையில ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டுல வந்தா சரி, எது நீங்க வீட்டுல எந்த ஒரு போனோ, ஏதாவது டிவியோ, ஏதாவது எலக்ட்ரிக் கேஜெட்ஸோ எது வாங்கினாலும் சரி, உங்க லைஃப்ல எது ஒன்று விஷயம் வந்தாலும் பகவான் கிட்ட வச்சுட்டு, அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு, அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு, பகவானே நீ கொடுத்துதான் எல்லாமே, நீ கொடுக்கறதுனாலதான் நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன் தவிர எனக்கு எந்த யோகியத்தையும் நீ கொடுக்கல, உன்னோட குழந்தை நானு, நீ கொடுத்த பிச்சையில தான் நான் வாழறேன் இப்படின்னு அவர்கிட்ட கை கூப்பி நன்றி சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். இந்த மாதிரி பண்றதுலாமும் சாதனை தான். அது தவிர ஒரு நாள் கிழமையில அபிஷேகம் பண்றது, பகவானுக்கு அலங்காரம் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாமும் நம்ம அடிக்கடி பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு வழி பகவானோட கனெக்டடா இருக்கிறதுக்கு. இதுதான் சாதனையில இன்க்ளூட் பண்ணியிருக்கா. அது தவிர பஜனங்கள் பாடுறது, பாட்டுகளை பாடுறது, பகவானோட சங்கீர்த்தனம் பண்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட நம்ம சாதனையில சேர்த்துக்கலாம். அது தவிர 3வது சேவை சொல்லியிருக்கா. சேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஒரு
ட்ரஸ்ட்லேயோ இல்லை ஒரு ஆசிரமத்திலேயோ போய் நம்ம சேவை பண்ணணும்னு கிடையாது. நம்மளுக்கு பகவான் எவ்வளோ கடமைகள் கொடுத்துருக்கா. குழந்தைய வளர்க்குற கடமை, குடும்பத்தை பார்த்துக்கிறது, வேலைக்கு போனால் அந்த வேலையிலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. சில பேர் டாக்டராக இருக்கா, சில பேர் டீச்சராக இருக்கா, சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறா, சில பேர் ஒரு வக்கீலாக இருக்கா, லாயராக இருக்கா, எவ்வளோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. அந்த எல்லா ப்ரொஃபஷனும் உங்களுக்கு எது பகவான் கொடுத்துருக்காரோ அந்த ப்ரொஃபஷனை நீங்கள் ஒரு டியூட்டின்னு பண்ணாமல் ஒரு சேவைன்னு நினச்சிட்டு பகவானுக்கே ஒரு கைகாரியம் ஒரு கோவிலில் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன். அதையே நான் இது ஒரு வேலையாக பண்ணாமல் இது பகவான் எனக்கு கொடுத்துருக்கிற மகா பெரிய பாக்கியம், பகவான் எனக்கு கொடுத்துருக்க பெரிய சேவை, இந்த சேவையை எனக்கு பண்ணுறதுக்கு பகவான் வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த சேவையை நான் பகவானோட சந்தோஷத்துக்காக பண்ணணும், பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் செய்யணும், இது பகவான் கொடுத்துருக்கிற எனக்கு சேவை அப்படின்னு இந்த சேவை பாவத்தோட தன்னை எப்பவும் தாசிய பாவத்தோடையும் பகவானை சுவாமி பாவத்தோடையும் நினைச்சுட்டு எல்லா கடமைகளையும் நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் பகவான் பகவத்கீதையிலையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். இதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வழி கொடுத்துருக்கார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் நம்ம லைஃப்ல எப்பவும் நினைச்சுட்டு வாழணும். ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கடமையும் செய்யறோம் பாருங்களேன், குழந்தைய வளர்க்கறதாட்டும் குடும்பத்தை வளர்க்கறதாட்டும் எல்லாமே நம்மளுக்கு எப்படி கிடைச்சது? இது எல்லாம் நம்மளுக்கு தானா கிடைக்கலையே. நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப்ல என்ன நம்ம கிட்ட இருக்கோ, வீடு, பணம், ப்ராப்பர்ட்டி, குடும்பம், சொந்தம், பந்தம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, யாரெல்லாம் இருக்காலும் எல்லாமே பகவான் கொடுத்தது தான் நம்மளுக்கு. அவர் கொடுத்த விஷயங்களை அவரோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சோன்னா அது ஒரு மகா பெரிய சேவை. இதுதான் ஒரு பெரிய சேவைன்னு சொல்றான். சேவை பாவத்துல எல்லா டியூட்டிஸையும் எல்லா கடமைகளையும் நம்ம செய்யணும். அதே மாதிரி சதாச்சாரம்னா ஒழுக்கத்தை சொல்லியிருக்கா. ஒழுக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை க்ரோ பண்ணணும்னா ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்பவும் நம்ம வாழ்க்கையில நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி பழகுறோம், நம்ம யார்கிட்டயும் தப்பா பேசாம இருக்குமா, தப்பா பழகாம இருக்குமா, துவேஷம் வச்சுக்காம இருக்குமா, ஆங்காரம் எரிச்சல் வச்சுக்காம இருக்குமா, குறம் குத்தம் சொல்லாம இருக்குமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்மள கோலோக் எக்ஸ்பிரஸ்ல ரொம்ப அழகான ஒரு கோட் சொல்லியிருக்கா. இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்ட் பை டிரான்ஸ்ஃபார்மிங் யோர் செல்ஃப். தட் மீன்ஸ் நீங்க உங்களை மாத்திண்டாலே, நீங்க உங்களை செக் பண்ணிட்டாலே இந்த உலகத்தை உங்களால மாத்த முடியும். நம்மளை செக் பண்ணிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க, நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி பேசுறேன், நான் எப்படி பழகுறேன், நான் ஒருத்தரை கஷ்டப்படுத்தாம இருக்கிறேனா, நான் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறேனா, நான் ஒருத்தருக்கு சகாயமா இருக்கேனா, இந்த மாதிரி நான் என்னையே செக் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்குள்ளே நிறைய மாற்றத்தை பார்க்க முடியும். எனக்குள்ள மாற்றம் வந்ததுன்னா இந்த உலகமே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒழுக்கத்தையும் எப்பவும் செக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் க்ரோ ஆகும். நமக்குள்ள இருக்கிற அநேக ஜென்மமா நிறைய குறைகள் இருக்கு பத்திலா, குத்தம் குறை சொல்றது, குத்தத்தை கண்டுபிடிக்கிறது, பொறாமைப்படுறது, ஒருத்தரை பத்தி தப்பா வார்த்தைகளை பேசுறது, ஒருத்தரை ஜட்ஜ் பண்றது, நிறைய என்ன போனா நாளை பத்தாது அந்த அளவுக்கு நம்மக்குள்ள குறைகள் ரொம்ப கிடக்குது. இந்த குறைகளை எல்லாம் குறைக்கணும்னா, இந்த குறைகளை எல்லாம் போக்கணும்னா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸை பண்ண நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஹெல்த்தில் ஃபிசிக்கல் ஹெல்த்தோட ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா மிச்சது எல்லா ஹெல்த்துமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தை பற்றி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்கேன். வரப்போகிற அடுத்த எபிசோடை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. இந்த எபிசோட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மேபி யாரோட வாழ்க்கையிலேயாவது இந்த வீடியோஸ், இந்த வேர்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்கலாம். அதனால கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. வரப்போகிற அடுத்த எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ राधे कृष्ण. जय जय श्री राधे, 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 जय जय श्री राधे,
जय जय श्री राधे, जय जय श्री राधे, जय जय श्री राधे, जय जय श्री राधे, जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे।